God. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலமா உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புத்தகம் அவருடைய 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்துல அவர் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாக்கியவானாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் விசேஷமானவர்கள், வித்தியாசமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். தேவ சமூகத்துல அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ரத்தத்தினால அவர் மீட்டு கொண்டு ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியா இந்த வார்த்தையை இந்த இரவு நேரத்துல கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு நேரத்தில் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த இரவு நேரத்துல உங்களை குறித்து ஏதோ ஒரு காரியத்தில் நிமித்தமாய் நீங்கள் நொறுக்கப்பட்டது நிமித்தமாய், வேதனைப்பட்டது நிமித்தமாய், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இவைகளின் நிமித்தமாய் ஒருவேளை சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, என்னை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லையே, எனக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து இந்த இரவு நேரத்தில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, உங்களுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம், உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயம் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சகாயம் அவருடைய கரத்தில் இருந்து வரும். உங்களுக்கு உங்களுடைய பட்டயம், உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் கர்த்தரே இருந்து நம்மை வழிநடத்தும்படி அவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய், உங்களுக்கு மகிமை தரும்படியாய், உங்களுக்கு கனத்தை கொடுக்கும்படியாய், உங்களுக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளில, போராட்டங்களில, கஷ்டங்களில எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட அவர் பயணிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். ஒருவேளை உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களை காயப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அவர்கள் அடங்கி போவார்கள். அவருடைய நாவுகள் எல்லாம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து அவரே கேடகமாய், அவரே மகிமையாய், அவரே மகிமை பொருந்திய பட்டயமாய் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதை இந்த இரவு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கரத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிரசனத்தினால நம்ம நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் கர்த்தர் உங்கள் வார்த்தையின் மூலமாய் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை ஒன்றும், நீங்கள் யூஸ்லெஸ், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன், உங்களை படைத்தாள்கிற தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், உங்கள் தாயின் கருவில உருவேற்படுவது
தோன்றுவதற்கு முன்பாக உங்களுடைய கருவை கண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பாக்கியவான் மகனே மகளே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ என்னால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதுனால, ஹalleluya ஹalleluya, நீ என்னால மீட்டெடுக்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த உலகத்தில் உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அவ்வளவு விலையேற பெற்றவன் நீ என்று சொல்லி அவருடைய பார்வையில கர்த்தர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இரவு முழுவதும் தியானிங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் விலையேற பெற்றவன், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நேராய் இறங்கி வந்து எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்துல ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கரத்தை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒரு விசையாய் கூட ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா போராட்டங்களும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா கஷ்டங்களில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும், கண்ணீரில் இருந்தும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே ஜெபிக்கிற நேரத்தினுடைய பிள்ளைகளுக்கு நேராய் இறங்கி வரட்டும், கடந்து வரட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. அவளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசு